ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஎம் கெரியர் கைடன்ஸ். இன்றைய வகுப்புல டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் போர்ஷன்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் வந்து பிராக்டிஸ் பண்ண போறோம். ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாபிக் வைஸ் ஆல்ரெடி வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணியாச்சு. பேசிக் கான்செப்டுக்கான வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். இந்த பேசிக் கான்செப்ட் வீடியோ கிளாஸஸ் வந்து பிவைக்யூ பேஸ் பண்ணி இருக்கு. டிஎன்பிஎஸ்சில இதுக்கு முந்தைய வருடங்கள்ல கேட்கப்பட்ட கேள்விகளை வச்சு உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்கு பிராக்டிஸ் செட்மே வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒன்ஸ் கான்செப்டும் தெரிஞ்சிட்டோம், ப்ராக்டிஸும் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ டெஸ்ட் டைம். ஸோ நீங்க இந்த வீடியோல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் உங்களோட டெஸ்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. தென் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நபரின் ஒரு நாளைய வேலை நேரம் 20% அதிகரிக்கப்பட்டது மற்றும் அவரின் ஒரு மணி நேர கூலியில் 15% அதிகமானது எனில் அவரின் ஒரு நாளைய வருமானத்தில் அதிகரித்த சதவீதம் என்ன அப்படின்றாங்க. பொதுவா வருமானம் அப்படிங்கறத எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்த்திருக்கோம், ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு கூலி, அதால மல்டிபிள் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் வேலை பாக்குறீங்க, ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு கூலி 100 ரூபாய் அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? 3 × 100 300 அப்படின்னு போட்டுருவீங்களா? இதுவே 5 மணி நேரம் வேலை பாத்தீங்கன்னா 5 × 100 500 போட்டுருவோமா? சோ இப்ப இங்க வருமானம் அப்படிங்கறது எப்படி கால்குலேட் பண்ணிருக்கோம்? வருமானம் ஈக்குவல் டு எவ்வளவு நேரம், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்றது. ஓகேங்களா? எத்தனை மணி நேரம் உங்களுக்கு ஒர்க் பண்றீங்க இன்ட்டு பர் ஹவருக்கு எவ்வளவு உங்களுக்கு இன்கம் கிடைக்குது அப்படிங்கறதான் பர் ஹவர் இன்கம். சோ இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், ஒரு நாளைய வேலை நேரம் எவ்வளவு அதிகரிக்கிறாங்கன்ட்டாங்க. 20% அதிகரிக்கிறாங்க. எப்பவுமே இனிஷியலா இருக்கிறத பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் என்ன எடுத்துக்கணும்னா 100% எடுத்துக்கணும். ஏன்னா 100% வேல்யூ என்னன்னா 1 வந்துடும். ஓகேங்களா? சோ இப்ப இனிஷியலா 100% ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இப்போ ஒரு 20% அதிகரிக்கிறாங்க அப்படிங்கும் போது 100 பிளஸ் ஒரு 20% என்ன ஆயிடும்? 120% ஆயிடுமா? அப்போ 120% நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் மாறிடுச்சு. அதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்கான கூலி எவ்வளவு அதிகரிக்கிறாங்க? 15%. இனிஷியலா 100% கூலி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ 115% கூலியானது கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ 120%ங்கிறது எப்படி எழுதலாம்? 120 டிவைடட் பை 100 இன்ட்டு 115%ங்கிறது 115 டிவைடட் பை 100 எழுதிக்கலாமா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ல எவ்வளவு சதவீதம் அதிகரித்தது அல்லது எவ்வளவு சதவீதம் குறைந்தது, அந்த மாதிரி கொஸ்டின்லாம் இப்படி ப்ரொசீட் பண்றீங்க அப்படின்னா எப்பவுமே கீழே ஒரு 100 அப்படியே வச்சுக்கோங்க, மீதி இருக்கிறத மட்டும் கேன்சல் பண்ணுங்க. சோ இப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 0க்கு 0 கேன்சல், 5 2s are 10, 6 2s are 12, 1 5s are 5, இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்னது? 2 5s are 10, ரிமைண்டர் 1, 3 5s are 15. அப்ப மீதி என்ன இருக்கு? 23 × 6 டிவைடட் பை 100 இருக்கா? ஹார்மோன் 18 8, மீதி 1, 2 ஆர் 12, 12 1 13. இப்ப 138 பை 100 இருக்கா? இப்ப 75% எப்படி எழுதுவீங்க? 75/100 எழுதுவீங்களா? அதுவே 75/100 எப்படி எழுதலாம்? 75% எழுதலாமா? அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 138% அப்படின்னு எழுதலாம். சோ அப்ப இனிஷியலா எப்பவுமே 100% இருக்கக்கூடியது இப்ப எவ்வளவு இருக்கு? 138% அப்படின்னு இருக்கு. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 100 விட எவ்வளவு அதிகமா இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஆன்சரா எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதுவே 100க்கு கம்மியா இருக்குன்னா 100 விட எவ்வளவு கம்மியா இருக்கோ அதுதான் உங்களுடைய ஆன்சர். சோ அப்ப அதிகரித்த சதவீதம் எவ்வளவு அப்படின்னா 38% அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளின் விலை 10% குறைக்கப்பட்டவுடன் விற்கப்பட்ட எண்ணிக்கையில் 30% அதிகரித்தது. அதாவது பிரைஸ் டிக்ரீஸ் பண்றாங்க. பிரைஸ் டிக்ரீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா சேல் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்போ 10% பிரைஸ் டிக்ரீஸ் ஆயிடுச்சு, பட் 30% சேல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ மொத்த வருவாயில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுவும் அதேதான். இப்போ ஒண்ணு வந்து குறைச்சிருக்காங்க, அதனால இன்னொன்னு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? எப்பவுமே இனிஷியலா இருக்கிறது 100, அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 100 பிளஸ், குறைச்சிருக்காங்க அப்படின்னா 100 மைனஸ் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். சோ இப்போ முதல்ல ஒரு பொருளுடைய விலை என்ன பண்ணிருக்காங்க? 10% குறைத்திருக்கிறாங்கன்னா 100 மைனஸ். அப்ப 100 மைனஸ் 10% எவ்வளோ? 90% தான். அப்ப அதை இங்க எழுதிக்கோங்க, 90% இன்ட்டு, எப்பவுமே இன்ட்டு தான். விற்கப்பட்ட எண்ணிக்கையில் 30% அதிகரித்தது அப்படின்றாங்க. அதிகரித்ததுன்னா என்னது? 100 பிளஸ். இப்ப 100 பிளஸ் ஒரு 30, இப்போ 130%. அதை இங்க போட்டுக்கோங்க.
இப்ப as usual simplify பண்ணுங்க. 90%ங்கிறத 90 divided by 100 எழுதலாம். 130% 130 divided by 100 எழுதலாம். சோ இங்க இருக்கக்கூடிய 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கோங்க. கீழ எப்பவுமே ஒரு 100 வச்சுக்கோங்க. 13 into 9 divided by 100. 3 9s are 27 க்கு 7, remainder 2, 1 9s are 9, 9 plus 2, 11. அப்ப 117 divided by 100 வருதா? அப்ப 117 by 100 எப்படி எழுதலாம்? 117% எழுதலாம். எப்பவுமே இனிஷியலா இருக்கிறது 100%. இப்ப 117% மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 17% அதிகரிச்சிருக்கு. அதாவது 100க்கு மேல எவ்வளவு இருக்கோ அதுதான் அதிகரித்தது. ஒருவேளை 100 விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா 100 விட எவ்வளவு கம்மியா இருக்கோ அதுதான் குறைஞ்ச சதவீதம். ஓகேவா? சோ இப்ப இங்க 17% அதிகரிக்கத்தான் செஞ்சிருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. அடுத்து 3வது கேள்வி. ஒரு எண்ணின் 54% மற்றும் அதே எண்ணின் 26%, அதாவது 54%த்துக்கும் அதே எண்ணுடைய 26%த்துக்கும் எப்பவுமே அந்த எண் 100%. ஓகேங்களா? இந்த 100%ங்கிறது அந்த எண். இதுல அந்த எண்ணுடைய 54%க்கும் 26%க்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,526 அப்படின்றாங்க. அப்போ அந்த எண்ணுடைய 66% என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பாக்கணும். இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுதான் 22,526. அப்ப 54%க்கும் 26%க்கும் பெர்சன்டேஜ் வைஸ் வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு பாக்கணும். 14ல 6 போச்சு அப்படின்னா 8, 4ல 2 போச்சுன்னா 2. அப்ப 28% தான் வித்தியாசம். ஓகேங்களா? அப்ப இந்த 54க்கும் 26க்கும் பெர்சன்டேஜ் வைஸ் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28% தான். அந்த 28%ங்கிறது தான் நம்பர்ஸ்ல எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,526. ஓகேங்களா? புரியுதா? ஏன்னா அவங்க இங்க கொடுத்திருக்கிறது ஒரு பெர்சன்டேஜ கொடுத்திருக்காங்க இன்டைரக்டா. 54%க்கும் 26%க்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படின்னா சதவீதத்துல 28%. அந்த 28%த்துக்கான வேல்யூ தான் என்னன்னா 22,526. அப்ப அந்த என்னுடைய எவ்வளவு கேட்டிருக்காங்க? 66% என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். பாக்ஸ் மெத்தட் நம்ம நார்மல் கிளாஸ்லயே சொல்லிருப்போம். ஸ்ட்ரைட்டா இருந்தா என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். கிராஸா இருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம். சோ இப்ப கேன்சல் பண்ணலாமா? இங்க 28 இருக்கு, இங்க 66 இருக்கு. ரெண்டுமே எதால டிவைட் ஆகும் அப்படின்னா 2ஆல டிவைட் ஆகும். அப்படி கூட எடுத்துக்கோங்க. அப்ப 14 2 28, 33 2 66. பெர்சன்டேஜ் சிம்பிளுக்கு பெர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 14 33 பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா 33ங்கிறது 11th டேபிளால கேன்சல் ஆகும், இல்லைன்னா 3rd டேபிளால கேன்சல் ஆகும். ஆனா 14ங்கிறது 2 டேபிளால கேன்சல் ஆகும், இல்லைன்னா 7th டேபிளால கேன்சல் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த 22,526 இருக்குல்ல, இதை நம்ம கேன்சல் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 2 7 14, இதை 7ஆல கேன்சல் பண்ணி பாருங்க. 3 7 21, மீதி 1, 2 7 14, மீதி 1, 1 7 7னா மீதி 5 வரும், 8 56. ஓகேங்களா? அடுத்தது இந்த 2ஆல கேன்சல் பண்ணுவோமா? 1 2 2, இதை 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 1 2 2, மீதி 1, 6 2 12, 0 9. ஓகேங்களா? அப்ப மீதி என்ன இருக்கு? இங்க 33 இருக்கு, இங்க 1609 இருக்கா? இப்ப இது ரெண்டு எப்படி இருக்கு? கிராஸா இருக்கா? கிராஸா இருந்தா என்ன பண்ணிக்கணும்? மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப x is equals 1609 into 33. 9 3 27, 6 3 18க்கு 8, மீதி 1, 4 3 3, 3 1 4. சோ அதேதான் கீழே ரிப்பீட் ஆகும். 7 2 8 4. இப்ப போட்டீங்கன்னா என்ன வரும்? 7 9 10க்கு 0, மீதி 1, 13க்கு 3, மீதி 1 5. சோ ஆன்சர் என்ன? 53,097 அப்படிங்கறது ஆன்சர். புரியுதுங்களா? சோ இப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல இந்த 28% அப்படிங்கறத மட்டும் நாம கொஸ்டினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? 54க்கும் 26%க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு, வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னா 28%. அந்த 28%ங்கிறது தான் இந்த 22,526. அப்ப 66% என்ன அப்படிங்கறத டைரக்டா கால்குலேட் பண்ணலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா 100% கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 66% கால்குலேட் பண்ணுவீங்க. அது ரெண்டு வேலை. சோ நீங்க டைரக்டாவே பெர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வேணுமோ அதை டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 4th question. ஒரு படிப்பறிவில்லாத சில்லறை வியாபாரி தன்னிடம் உள்ள அனைத்து பொருட்களையும் வாங்கிய விலைக்கு மேல் 50% விலையில் விற்கிறார்.
அதில் தனக்கு 25% லாபம் கிடைக்கிறது என நினைத்து கொண்டு, ஓகேங்களா, நினைத்து கொண்டு, அதுதான் உண்மைன்றது கிடையாது, அவர் அப்படி நினைச்சுக்கிட்டார். அச்சிடப்பட்ட விலையில் 25% தள்ளுபடி கொடுக்கிறார். அந்த விற்பனையில் அவருக்கு கிடைத்த அசல் லாபம் எவ்வளவு, உண்மையான லாபம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லைன் வந்து டெஃபினட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் லைன் வந்து இமேஜினேஷன், தேர்ட் லைன் டெஃபினட் ஸ்டேட்மெண்ட். சோ ஒரு படிப்பறிவு இல்லாத சில்லறை வியாபாரி ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை என்ன பண்றாரு, வாங்கிய விலைக்கு மேல 50% வச்சு விற்கிறாரு. 100க்கு 50% எவ்வளவு, 50 ரூபா தான். அப்ப வாங்கினதுக்கு மேல 50% வச்சு விற்கிறாருன்னா அவருக்கு எவ்வளவு வித்திருப்பாரு, இனிஷியலா 150, அப்படி 150 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. ஓகேங்களா. சோ அப்ப இவருடைய மார்க்டு பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 150%. இதே நான் பெர்சன்டேஜ்ல எடுத்துக்கிறேன். 100% இருக்கு, அதை 50% மேல வச்சு விக்கிறாரு அப்படின்னா 150%க்கு வித்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, அவருக்கு 50% லாபம் கிடைக்குது. அந்த முட்டா பைப்புல என்ன பண்றாரு, 25% தான் லாபம் கிடைக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா தள்ளுபடி வேற கொடுக்குறாரு. நம்மளுக்கு 25% ப்ராஃபிட் வருது, ஒரு 25% வந்து தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி கொடுக்குறாரு. தள்ளுபடி அப்படிங்கிறது எப்பவுமே எதுல இருந்து கால்குலேட் ஆகும் அப்படின்னா இந்த மார்க் பிரைஸ்ல இருந்து தான் கால்குலேட் ஆகும். ஓகேங்களா. அப்போ இதுல இருந்து ஒரு 25% தள்ளுபடி கொடுக்குறாரு அப்படின்னா எடுத்த உடனே 150 -25 போட்டு 125% அப்படின்னு கொடுத்துறாதீங்க, அப்படி போடக்கூடாது. ஓகேங்களா. அப்ப இதுல இருந்து அப்படிங்கும் போது 100க்கு தான் 25%ங்கிறது 25%. ஆனா 150க்கு 25% எவ்வளவு அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா. சோ இப்ப இந்த 150ல எவ்வளவு, 150%க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்ப அந்த 25% அப்படிங்கிறது என்ன கால்குலேட் பண்ண முடிஞ்சு. சோ அப்ப 250 100, 350 150. சோ அப்ப 3 × 25 எவ்வளவு, 75. இப்ப 75 டிவைடட் பை 2 × 100. இந்த 100 எப்பவுமே இருக்கட்டும், இதை மட்டும் கேன்சல் பண்ணுங்க. 3 2 6, 7 2 14.5. அப்ப 37.5%ங்கிறது தான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தள்ளுபடி. இது வந்து நான் கால்குலேட் பண்ணது என்னது, தள்ளுபடி தான் கால்குலேட் பண்ணும். சோ அப்ப 37.5% தள்ளுபடி. இவர் 150%க்கு மார்க் பண்ணியிருந்தாரு. இதுல இருந்து ஒரு 37.5% வந்து தள்ளுபடி பண்றாருன்னா எவ்வளவு வித்திருப்பாரு, 112.5%க்கு வித்திருக்காரு. ஓகேங்களா. சோ இப்போ ஒரு பொருளை 100%க்கு வாங்கி 112.5%க்கு விற்கிறாரு அப்படின்னா இவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னா 12.5% ஆனது ப்ராஃபிட்டா கிடைக்குது. ஓகேங்களா. புரியுதா. சோ இதை நீங்க வந்து இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க நார்மலா இப்ப 150 ரூபாய்க்கு விக்கிறீங்க, அந்த 150 ரூபாயில 25% தள்ளுபடி அப்படின்னா மீதி எவ்வளவுக்கு வித்திருப்பீங்க, 25% போக மீதி என்ன, 75%க்கு நான் சேல் பண்ணிருப்பேனா. சோ அப்படி கூட போட்டு நீங்க விற்பனை விலையை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் தள்ளுபடி இங்க கால்குலேட் பண்ணல. சோ இந்த மாதிரி பண்ணாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் 150%க்கு அந்த பொருளுடைய மார்க் பிரைஸ், இதுல இருந்து 25% தள்ளுபடி கொடுக்குறேன்னா 25% போக மீதி 75% நான் சேல் பண்ணிருக்கேன். அதாவது நீங்க என்கிட்ட காசு கொடுத்து வாங்கிருக்கீங்க. அப்ப 150%ல 75% அப்படிங்கறதா செல்லிங் பிரைஸ் ஆயிருக்கும். சோ இப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் 3 டைம்ஸ், அப்ப 375 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 225. 225 டிவைடட் பை 2 × 100 வருமா, 1 2 1 2 1 2 2 2 4.5. இப்ப 112.5 வருதா. சோ 100 விட எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதான் என்னது, அதிகரிச்சது, அதுதான் லாபம் உங்களுக்கு. சோ அப்ப 12.5% தான் உங்களுக்கு உண்மையான லாபமானது கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். எனக்கு பெர்சன்டேஜ்ல போறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா வேல்யூவா மாத்திக்கோங்க. 100 ரூபாய்க்கு வாங்குறேன், 150 ரூபான்னு மார்க் பண்றேன், 25% தள்ளுபடி கொடுக்குறேன்னா 37 ரூபா 50 பைசா வந்து தள்ளுபடி பண்ணிடுறேன். அப்ப 150 ரூபாயில 37 ரூபா 50 பைசா போயிடுச்சுன்னா மீதி 112 ரூபா 50 பைசா வந்து கொடுக்கணும். அப்ப 100 ரூபாய்க்கு வாங்கி 112 ரூபா 50 பைசாக்கு விற்கிறேன் அப்படின்னா 12 ரூபா 50 பைசா என்னோட லாபம் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது 5வது கேள்வி. 100 ஆரஞ்சுகளை 350க்கு வாங்கி ஒரு டஜன், ஒரு டஜன்னா 12ன்னு அர்த்தம், ஒரு டஜன் ஆரஞ்சுகளை 48 என்கின்ற விலையில் விற்கப்பட்டது எனில் கிடைத்த லாபம் அல்லது நட்ட விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னு பாக்கணும். 100 ஆரஞ்சுக்கு காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, 350 ரூபா. அப்ப ஒரு ஆரஞ்சுக்கு எவ்வளவு இருக்கும், இதை 100ஆல டிவைட் பண்ணலாமா, அப்ப இதையும் 100ஆல டிவைட் பண்ணிக்கோங்க, 3000 ரூபா. ஓகேங்களா. ஒரு ஆரஞ்சு பழத்துடைய காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா
ரூபாய். அதுவே ஒரு டஜன் ஆரஞ்சு பழத்தோடைய காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னு பாக்கணும். ஒரு டஜன்னா 12, ஒரு பழம் 3000 12 இன்ட்டு 350 போட்டா எவ்வளவு வரும்? 3.5 போட்டா எவ்வளவு வரும்? கால்குலேட் பண்ணுங்க. 12 இன்ட்டு 3.5 போட்டீங்கன்னா உங்களுக்கு 42 rupees வரும். ஓகேங்களா? ஒரு பழம் 3000 12 பழம், ஒரு டஜன் அப்படிங்கிறது 12 பழம். அப்ப 12 இன்ட்டு 3000 போட்டீங்கன்னா 42 ரூபாய்க்கு விக்கிறீங்க. அப்ப ஒரு டஜன் நீங்க வாங்குனது 42 ரூபாய். அதே ஒரு டஜனை நீங்க எவ்வளவுக்கு சேல் பண்றீங்க? 48 ரூபாய்க்கு சேல் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 42 ரூபாய்க்கு வாங்கி 48 ரூபாய்க்கு சேல் பண்றீங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளவு? 6 ரூபாய். ஆனா இந்த 6 ரூபாங்கிறத சதவீதத்துல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜுக்கான ஃபார்முலா என்ன? காஸ்ட் ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100 இப்படியும் போடலாம். இல்லைன்னா நீங்க பெர்சன்டேஜ் மெத்தட்ல போறதுனால போட்டுக்கோங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இப்ப நான் இதுலயும் போடுறேன், பெர்சன்டேஜ்லயும் போடுறேன். ப்ராஃபிட் எவ்வளோ? 6 ரூபாய். காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 42 ரூபாய் இன்ட்டு 100. 4 6 7 42. அப்ப 100/7. 100/7 அப்படின்னா ஒரே 7 மீதி 3ன்னு வரும். 4 28 மீதி 2 டிவைடட் பை இந்த 7. ஓகேங்களா? அப்ப 14 2/7 பெர்சன்டேஜ். இதே நீங்க பெர்சன்டேஜ்ல போகணும்னா காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே என்ன எடுத்துக்கணும்? இந்த கான்செப்ட் படி 100% எடுத்துக்கணும். இதுக்கெல்லாம் பேசிக் கான்செப்ட் பாருங்க, அங்கதான் உங்களுக்கு புரியும். அப்ப 100%ங்கிறது 42 ரூபாய் அப்படின்னா 6 ரூபாங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்? 6 ரூபாங்கிறது ப்ராஃபிட். அப்ப ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளவு? 1/7 பெர்சன்டேஜ். அப்ப ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு 100% டிவைடட் பை 7. 100/7 தான் என்னது? இங்கேயே பாத்துட்டீங்க. 14 2/7 பெர்சன்டேஜ். எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஃபார்முலானா ஃபார்முலா, பாக்ஸ் மெத்தட்னா பாக்ஸ் மெத்தட். பட் இதுல என்னன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். அது கான்செப்டை யாரு கிளியர் கட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரெண்டுமே ஒண்ணு அப்படிங்கிறது புரியும். நிறைய பேர் இது வேற மெத்தட் இது வேற மெத்தட் நினைக்கிறீங்க. பட் போத் ஆர் சேம். ஓகே. The next question ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. அதாவது முதல் 5 கேள்விகள் வந்து பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து இருந்துச்சு. அடுத்த கேள்வி வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. இதுல என்னன்னா A/B கொடுத்துட்டாங்க, B/C கொடுத்துட்டாங்க, C/D கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா A/D என்னன்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி கொடுத்தாலே இந்த 3 ரேஷியோ ஃபர்ஸ்ட் நீங்க சிங்கிள் ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணும். எப்படி பண்ணும்? எல்லா வேரியபிள்ஸையும் எடுத்து எழுதிக்கோங்க. A, B, C, D. ஓகேங்களா? ஏவோட வேல்யூ என்ன? A/B என்னது? 2:3. அப்ப 2 3 எழுதிக்கோங்க. இந்த இடத்துல இது தெரியாது. அடுத்தது B/C எவ்வளோ? 2:4. அதான் அடுத்த இதுல 2 4. அப்ப இந்த சைட் தெரியாது, இந்த சைட் தெரியாது. அடுத்தது C/D எவ்வளோ? 2:5. இப்ப இங்க ரெண்டும் பிளாங்க். இந்த பிளாங்க் ஸ்பேஸ் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பரை போட்டுக்கணும். அப்ப 3 தானே இந்த டேஷ்க்கு பக்கத்துல இருக்கு. அப்ப இங்கேயும் 3 இங்கேயும் 3. இந்த டேஷ்க்கு பக்கத்துல என்ன இருக்கு? 4. எப்பயுமே ரைட் லெஃப்ட் தான் பார்க்கணும், டாப் பாட்டம் பார்க்க கூடாது. இதுக்கு ரைட் சைட்ல 2 இருக்கு. அடுத்தது இதுக்கு லெஃப்ட் சைட்ல 2 2. அவ்வளவுதான். சோ இப்ப எனக்கு தேவை ஏவும் டியும் தான். அதனால நான் இதை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். மொத்தத்தையும் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இல்ல நீங்க எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க. ஒண்ணுமே இல்ல, வெர்டிகலா மல்டிபிள் பண்ணி இண்டிவிஜுவலா போடணும். அவ்வளவுதான். சோ 2 2 4 4 2 8 3 4 12 12 எவ்வளவு? 60. ஓகேங்களா? சோ இதையும் நீங்க மல்டிபிள் பண்ணிக்கிறனால பண்ணி போட்டுக்கோங்க. பட் எனக்கு தேவை A/D தான். அப்ப A/D ஈக்குவல் டு 8:60. 8 60 ரெண்டுமே எதால டிவைட் ஆகும்? 4 ஆல டிவைட் ஆகுமா? 2 நாங்க 8 15 நாங்க 60. சோ இப்ப ஃபைனல் ரேஷியோ என்னன்னா 2:15 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 2:15. நெக்ஸ்ட் கொஸ்டின். சீமா மற்றும் மீனா ஒரு தொகையை 25,000 3:2 என்கின்ற விகிதத்தில் பிரித்து கொண்டனர். அதாவது மொத்தமா 25,000 ரூபாய் இருக்கு. இதுல சீமா மீனா, ஓகேங்களா, இவங்களோட ரேஷியோ என்னன்னா 3:2. அதாவது சீமாக்கு 3 பங்கு போச்சு அப்படின்னா மீனாக்கு எத்தனை பங்கு போகணும்? 2 பார்ட்ஸ் போகணும். ஓகேங்களா? இவனுக்கு 3 பங்கு, மீனாக்கு 2 பங்கு. அப்ப மொத்தமா எத்தனை பங்கு? 5 பங்கு. அந்த 5 பங்குங்கிறது தான் எவ்வளவு ருபீஸ்? 25,000 ரூபாய். ஏன்னா 25,000 ரூபாய் தான் அவங்க பிரிச்சுக்கிறாங்க. அப்ப மொத்த பங்கு ஈக்குவல் டு மொத்த ரூபாய். அப்படிங்கும் போது 5 பங்கு மொத்தம். அப்ப 5 பங்குங்கிறது 25,000 ரூபாய். அப்ப ஒரு பங்குங்கிறது என்னது? 25,000 5ஆல டிவைட் பண்ணும். 4 5 5 25. அப்ப 5,000 ரூபாய். ஒரு பங்கு 5,000 ரூபானா சீமாக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3 பங்கு கிடைக்குமா? அப்ப 3 × 5,000 எவ்வளோ? 15,000.
அதுவே மீனாட்சி எவ்வளவு கிடைக்கும்? 2 பங்கு. அப்ப 2 × 5000. 2 × 5000 எவ்வளவு? 10,000. இப்ப அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொருவருடனும் பங்குடனும் 5000 சேர்த்தால் அவர்களின் புதிய தொகைகளின் விகிதம் என்ன அப்படின்றாங்க. அதாவது இதோட ஒரு 5000 ஆட் பண்றாங்க, இவனோட ஒரு 5000 ஆட் பண்றாங்க. சோ இப்ப ஆட் பண்ணா 15,000 பிளஸ் ஒரு 5000 எவ்வளோ? 20,000 ரூபாயா? அடுத்தது இவங்க 10,000 பிளஸ் ஒரு 5000 15,000. சோ இப்ப இதுக்கான ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 20,000க்கும் சீமா மீனா 20,000 இஸ்டு 15,000. சோ 3 0 காமனா இருக்கு, அதனால 3 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்க 20, இங்க 15, ரெண்டுமே ஏதாவது டிவைட் ஆகும். 5ஆல டிவைட் ஆகுமா? 4 5 20, 3 5 5. இப்ப ஆன்சர் 4:3. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 25,000த்தை 3:2 ரேஷியோல பிரிங்க. பிரிச்சீங்கன்னா ஒருத்தனுக்கு 15,000 கிடைக்கும், இன்னொருத்தனுக்கு 10,000 கிடைக்கும். ஓகேவா? இப்ப அவங்களோட பங்கோட 5,000 ரூபாயை சேர்த்துக்கிறாங்க. அப்ப 15,000 கிடைச்சவனோட 5,000 சேர்த்தீங்கன்னா 20,000. 10,000 கிடைச்சவனோட ஒரு 5,000 சேர்த்தீங்கன்னா 15,000. அப்ப அவங்க 2 பேருக்கான விகிதம் என்னன்னு தான் கேக்குறாங்க. அப்ப 20க்கும் 15க்கும் விகிதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4:3ங்கிறது தான். அடுத்து 8th கொஸ்டின். ஒரு அப்பா மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் அம்மாவின் வயதை விட 8 கூடுதல் அப்படின்ட்டாங்க. அம்மா மகனை விட 22 வயது பெரியவர் எனில் 4 வருடங்களுக்கு பிறகு அப்பாவின் வயது என்னவாக இருக்கும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு லைனா டீகோட் பண்ணுங்க. ஒரு அப்பா மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் அம்மாவின் வயதை விட 8 அதிகம் அப்படின்றாங்கல்ல. சப்ப அப்பா சன் 2 பேரையும் ஆட் பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா? அம்மாவுடைய வயசை விட ஒரு 8 எக்ஸ்ட்ரா இருக்குமா? ஓகேங்களா? அப்ப அம்மாவோட வயசோட ஒரு 8 கூட்டினாதான் அப்பா அண்ட் அந்த மகனுடைய வயதோடைய கூடுதலுக்கு சமம். ஓகேங்களா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? அம்மா மகனை விட 22 வயது பெரியவராம். அதாவது மகனை விட அம்மாவுடைய வயசுங்கிறது என்னன்னா சன்னை விட ஒரு 22 வயசு எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சன்னுக்கு இப்ப 10னா அதோட ஒரு 22 ஆட் பண்ணா என்னது 32 வயசு அம்மாவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? மகனை விட ஒரு 22 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்ப மகனுக்கு எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது, அதனால சன்னனே அப்படியே வச்சுக்கிறேன் பிளஸ் 22. இப்போ இந்த மதருடையது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சன்ல கொடுத்துருக்கோம்ல, இதை கொண்டு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்ப ஃபாதர் பிளஸ் சன் ஈக்குவல் டு மதர்ங்கிறது எப்படி எழுதலாம்? சன் பிளஸ் 22 எழுதலாமா? அப்ப சன் பிளஸ் 22 பிளஸ் 8. அப்ப F பிளஸ் S. S பிளஸ் 22 பிளஸ் 8 எவ்வளவு? 30. இந்த S இங்க பிளஸ்ல இருக்கிறது இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகுமா? அப்ப F பிளஸ் S மைனஸ் S ஈக்குவல் டு 30. இப்ப பிளஸ் S மைனஸ் S கேன்சல் ஆயிடும். அப்ப ஃபாதர் மட்டும்தான் இருக்கு. ஃபாதருக்கு எவ்வளவு? 30 years. எப்போ அப்படின்னா பிரசன்ட்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா தற்போதைய வயதுகளின் கூடுதலை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்ப பிரசன்ட பத்தி தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். அப்ப பிரசன்ட்ல ஃபாதருக்கு எவ்வளவு வயசு அப்படின்னா 30 வயசு. ஆனா கொஸ்டின் என்னன்னா 4 வருடங்களுக்கு பிறகு அப்பாவின் வயது என்னவாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்ப 30னா இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா அவருக்கு வயசு என்னது? 34 வயதாக இருக்கும். ஓகேங்களா? சோ இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு 34 வயசு அப்படிங்கறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A மற்றும் B இன் வயதுகள் முறையே 6:5 என்கின்ற விகிதத்தில் உள்ளன மற்றும் அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை 44 ஆண்டுகள் எனில் 8 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்றாங்க. எப்பவுமே ஏஜஸ் அப்படிங்கிற டாபிக் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான். சோ இப்ப நீங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் விகிதாச்சாரத்துல கிளியரா இருந்தாதான் உங்களுக்கு வயது கணக்குகளுக்கு ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? ஏபியோடைய பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஏஜ் ரேஷியோ என்னன்னா 6:5. இப்படின்னா என்ன மீனிங்னா ஏக்கு 6 பங்கு வயசுனா பிக்கு 5 பங்கு வயசா இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து அவங்க இன்னொரு டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. அவர்களின் வயதுகளின் கூடுதல் 44 அப்படின்றாங்க. அதாவது ஏவியும் பிஏ ஆட் பண்ணா எவ்வளவா? 44 இயர்ஸ். ஓகேங்களா? ஏவுடைய வயசு பார்ட்ஸ் வைஸ் எத்தனை? 6 பார்ட்ஸ். பியோட வயசு பார்ட்ஸ் வைஸ் எத்தனை? 5 பார்ட்ஸ். அப்ப இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணா எனக்கு எதுக்கு ஈக்குவல்ட்டாங்க? 44 இயர்ஸ்க்கு ஈக்குவல்ட்டாங்க. 6 + 5 எத்தனை பார்ட்ஸ்? 11 பார்ட்ஸ். அப்ப 11 பார்ட்ஸ்ங்கிறது 44னா 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. 1 பார்ட் ஈக்குவல் டு 44. இங்க இருக்க 11ங்கிறது இந்தாண்ட வரும்போது டிவைட்ல வரும். அப்ப 1 4. இப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? ஒரு பார்ட்டுங்கிறது 4னா 6 பார்ட் எழுத 6 24, 5 20. அப்ப ஏவோட வயசு 24,
பியோட வயசு 20. எப்போ? பிரசன்ட்ல. ஓகேங்களா? ஏன்னா பிரசன்ட் ரேஷியோ தான் யூஸ் பண்ணிருக்கோம். அவங்க ரெண்டாவதா என்ன ஹிண்ட் கொடுக்குறாங்களோ அதுல இந்த பார்ட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி ஒன் பார்ட்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்களோட வயசு என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன கேக்குறாங்க? 8 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்றாங்க. இது பிரசன்ட்ல. இங்க இருந்து ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களோட வயதுகளுடைய விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப 24னா 8 வருஷத்துக்கு அப்புறம் இவனுக்கு எத்தனை வயசு? 32 வயசா? அதுவே இவனுக்கு 20 வயசு இப்போ. ஆனா ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு வயசு? 28. அப்ப இவங்களுடைய விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. சோ விகிதம் அப்படின்னா காமனா இருக்கக்கூடிய நம்பரால டிவைட் பண்ணும். 2 நம்பருமே எதால டிவைட் ஆகும்? 4ஆல. அப்ப 8 நாள் 32, 7 நாள் 28. சோ அப்ப 8 வருடங்களுக்கு அப்புறம் அவங்களுடைய விகிதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8:7ங்கிறது அவங்களுடைய விகிதம். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. புரியுதுங்களா? சோ இவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ரேஷியோ படி அவங்களுடைய ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுடைய வயது கூட்டுத்தொகை கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 44 வயசு. இவனோட 6 பங்கு, அவனோட 5 பங்கு, மொத்தம் 11 பங்கு. அப்ப அந்த 11 பங்குங்கிறது தான் 44. 11 பங்குங்கிறது 44னா ஒரு பங்கு எவ்வளோ? 4. அப்ப ஒரு பங்கு 4னா ஏவோட வயசு 6 பங்கு, 6 24. பியோட வயசு 5 பங்கு, 20. அப்ப அவங்களுடைய 8 வருஷத்துக்கு அப்புறம் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஒவ்வொருத்தரோட வயசு ஒரு 8 கூடும். கூட்டினதுக்கு அப்புறம் ரேஷியோ எடுத்தீங்கன்னா முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 3.78 மீட்டர் நீளம் உள்ள 5.25 மீட்டர் அகலம் உள்ள ஒரு செவ்வக முற்றத்தில் ஒரே அளவுள்ள சதுர டைல்ஸ்கள் பரப்பப்படுகிறது. இதில் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய டைல்ஸின் அளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த மிகப்பெரிய, மிகச்சிறிய இதெல்லாம் வந்துச்சுன்னா இது நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, மென்சுரேஷன் கொஸ்டின் கிடையாது. ஃபர்ஸ்ட் இது என்ன கொஸ்டின்? எல்சிஎம் ஹெச்எஃப் உடைய கொஸ்டின். ஓகேங்களா? சோ மிகப்பெரிய டைல்ஸோட அளவு என்ன அப்படின்னா இந்த ரெண்டையும் காமனா டிவைட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் மீட்டர்ல இருக்குல்ல, பட் டைலோட அளவு எதுல கேட்டிருக்காங்க? சென்டிமீட்டர்ல கேட்டிருக்காங்க. அப்ப இதை சென்டிமீட்டருக்கு மாத்துங்க. ஒரு மீட்டருங்கிறது எவ்வளவு? 100 சென்டிமீட்டரா? அப்போ 3.78 மீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 378 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். அதுவே 5.25 மீட்டர்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 525 மீட்டர்ஸ்க்கு சென்டிமீட்டர்ஸ்க்கு ஈக்குவல். இப்ப இந்த ரெண்டு வேல்யூக்குமான எல்சிஎம் மிகப்பெரிய அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், சரி மிகப்பெரியன்னு கொடுத்திருக்காங்களா, மிகச்சிறியனாதான் வந்துட்டு இது. அப்ப ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மிகப்பெரிய அப்படின்னா ஹெச்சிஎஃப், மிகச்சிறிய அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்ப ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. 378க்கும் 525க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ரெண்டு நம்பரையுமே பாருங்க. 3, 7, 10, 18. 18னா 3ஆல வகுப்படும். அதே மாதிரி இங்க பாருங்க 5, 2, 7, 7, 5, 12. 3ஆல வகுப்படும். அப்ப இந்த ரெண்டு நம்பருமே 3ஆல டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் 3ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 1 3 3, 2 3 6, 6 3 18. 1 3 3, மீதி 2 22 மாறும். 7 3 21, மீதி 1 5 3 5. ஓகேங்களா? இப்ப இந்த ரெண்டு எதால டிவைட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆல டிவைட் ஆகும். 7ஆல டிவைட் பண்ணுங்க. ஒரே 7, மீதி 5, 56 மாறும்போது 8 7 56. அடுத்தது இது 2 14, மீதி 3, 35 மாறும்போது 5 35. இதுக்கப்புறம் 18க்கும் 25க்கும் காமனான டிவைசர் எதுவுமே கிடையாது. அதனால ஸ்டாப் பண்ணிட்டு ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கிறோம். ஹெச்சிஎஃப்னா ரெண்டுக்கும் காமனா இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்ப 3 into 7, 3 into 7 எவ்வளோ? 21. அப்ப 21 சென்டிமீட்டர் அப்படிங்கறத ஆன்சர். ஓகேங்களா? சோ மிகப்பெரிய அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுவே மிகச்சிறிய அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த சதுர டைல்ஸோடைய அளவு என்ன அப்படின்னா ஒவ்வொரு பக்கமும் 21 21 இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சதுரம்னாவே 4 பக்கங்களும் சமம். அப்ப அந்த சதுரத்துடைய பக்க அளவு எவ்வளவுனா 21 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய சதுர டைல்ஸ் தான் வந்து அந்த ஸ்பெசிபிகேஷன்ல இருக்கக்கூடிய ரூம்க்கு வந்து முற்றத்துக்கு வந்து போட முடியும். வேற எந்த ஸ்பெசிபிகேஷனையும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். 1657 மற்றும் 2037 வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் மூலம் 6 மற்றும் 5 என முறையே மீதங்கள் கிடைக்கிறது. இந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது இந்த ரெண்டு எண்ணையும் வகுக்கணும். வகுக்கும் போது எனக்கு இதை வகுக்கும் போது 6 கிடைக்கணும், இதை வகுக்கும் போது 5 ரிமைண்டரா கிடைக்கணும். அப்படின்னா
அந்த 2 எண்ணையும் வகுக்கக்கூடிய காமனான எண் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ல இந்த மீதங்கள் கொடுத்திருக்காங்கன்னா அந்த நம்பர்ல இருந்து அந்த மீதத்தை கழிச்சிடணும், கழிச்சிட்டு தான் எடுத்துக்கணும். இப்ப 1657 வகுக்கும் போது அந்த HF ஆல வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்குமா? 6 கிடைக்குமா? அப்ப அந்த 6 எடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா இந்த 1651ங்கிறது கம்ப்ளீட்டா வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, மீதி எடுத்துட்டீங்கனாலே இது கம்ப்ளீட்லி டிவிசபிள். அதே மாதிரிதான் 2037 இருக்கா, இந்த 2037 அந்த HF ஆல வகுக்கும் போது என்ன கிடைக்குமா? 5 கிடைக்கும். சோ இப்ப அந்த 5 எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 2035 32 வருமா? சோ இந்த 2032 வகுக்கும் போது 0 வரும். ஓகேங்களா, மீதியே வராது. இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணை வச்சுதான் நீங்க HF கண்டுபிடிக்கணும். 1551 கமா என்னது 2032 இவ்வளவுதான். சோ இப்போ இதுக்கான HF கண்டுபிடிக்கணும். இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸை வச்சே உங்களால டக்குன்னு சொல்லிட முடியும். எப்படின்னா இப்போ 235 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 235ங்கிறது 5 மல்டிபிள்ல வரக்கூடியதா? அப்ப இங்க இருக்கக்கூடிய நம்பரும் 5 ஆல டிவைட் ஆச்சுன்னா இந்த ஆப்ஷனே வரும். அப்ப இங்க இருக்க எந்த நம்பருமே 5 ஆல டிவைட் ஆகாது. ஏன்னா இங்க 1ல முடியுது, இது 2ல முடியுது. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. அப்ப ஆப்ஷன் பியும் வராது. ஏன்னா 305ங்கிறதும் 5 மல்டிபிள்ல வரக்கூடியதுதான். அப்ப இதுவும் வராது. அடுத்து டி பாத்தீங்க அப்படின்னா 123. 123ங்கிறது 3 ஆல டிவைட் ஆகும். ஏன்னா 3 + 2 5, 5 + 1 என்னது 6. So sum of the digits in the number is divisible by 3 னா then the whole number is divisible by 3. இப்போ 123ங்கிறது 3 ஆல வகுப்படும். ஓகேங்களா, ஆனா இங்க இருக்கக்கூடிய நம்பரை கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 + 5 6, 6 + 6 12, 12 + 1 என்னது 13, 13 வருது. இந்த நம்பர் கண்டிப்பா 3 ஆல டிவைட் ஆகாது. அப்ப கண்டிப்பா இது அதோடைய HF இருக்க முடியாது. அப்ப இந்த ஒன்னே ஒண்ணுதான் பாசிபிள். ஓகேங்களா, இல்ல அப்படின்னா நீங்க டைரக்டா இந்த 127ஆல டிவைட் பண்ணி பார்த்துட்டு கூட இது பண்ணிக்கலாம். HF கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா மிகப்பெரிய எண் என்னன்னா கேட்டிருக்காங்க. அப்ப 1651 127ஆல வகுங்க. ஓகேங்களா, 1651 டிவைடட் பை 127 போட்டா உங்களுக்கு 13 டைம் கிடைக்கும். ஏன்னா 3 21 1ல முடியுதா? சோ அப்படி கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்தது இதுவே இதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2032 வந்து 127ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு 16 டைம் வரும். ஏன்னா 6 42 2ல முடியுதா? சோ 13க்கும் 16க்கும் காமன் டிவைசர் கிடையாது. அப்ப HF எவ்வளவு அப்படின்னா 127 தான். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி மீதி கொடுத்தாங்கன்னா அந்த மீதியை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த 2 நம்பருக்கும் HF கால்குலேட் பண்ணுங்க. இந்த HF இப்படிதான் நீங்க வந்து இந்த ஆப்ஷன் மெத்தட்ல இருந்து கூட போய்க்கலாம். இல்ல நான் நார்மல்லே கால்குலேட் பண்றேன்னா ஒவ்வொரு நம்பருக்கு இது 5, அப்ப 5 இங்க காமனா இல்ல, இந்த ஆப்ஷனை கேன்சல் பண்ணுங்க. இங்கேயே 5 வருது, இப்ப இங்கேயே 5 ஆல டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இந்த ஆப்ஷனையும் கேன்சல் பண்ணுங்க. அடுத்து இந்த 123 3 ஆல டிவைட் ஆகுது. அப்ப இங்க இருக்க இந்த 2 நம்பரும் 3 ஆல டிவைட் ஆயிருக்கணும். ஓகேங்களா, ஆகல. அப்ப அந்த நம்பரையும் எடுத்துக்காதீங்க. இதை மட்டும் டைரக்டா செக் பண்ணிட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின். இது வந்து டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கொடுத்திருக்காங்க. ஒரு வேலையை முடிக்க B ஐ போல் 2 மடங்கும் C ஐ போல் 3 மடங்கு நேரமும் A எடுத்துக்கொள்கிறது. ஓகேங்களா, நேரம் தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கல? எஃபிஷியன்சி கொடுக்கல. இது வந்து நேரம் தான் கொடுத்திருக்காங்க. சோ ஏக்கு வந்து ஏங்கிறது வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னா B மாதிரி 2 மடங்கு டைம் எடுத்துக்குமா? இப்ப B மாதிரி 2 மடங்கு டைம். அடுத்தது C மாதிரி எத்தனை மடங்கு டைம் எடுத்துக்கும்னா 3 மடங்கு டைம் எடுத்துக்குமா? அதே ஏ சியோட கம்பேர் பண்ணும்போது 3 டைம்ஸ் ஆஃப் சியோட டைம் என்னவோ அதை எடுத்துக்கும் அப்படின்றாங்க. மூவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையை 2 நாட்களில் செய்து முடிப்பார். பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் இதை நம்ம ரேஷியோ மெத்தட்ல அப்ரோச் பண்ணி எஃபிஷியன்சி ரேஷியோவை கண்டுபிடிச்சுக்கணும். ஓகேங்களா, எஃபிஷியன்சி ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் A/B உடைய டைம் ரேஷியோ என்னது? ஏ வந்து பி மாதிரி 2 மடங்கு டைம் எடுத்துக்குமா? அப்ப பி ஒரு பார்ட் எடுக்குதுன்னா ஏ வந்து அந்த மாதிரி 2 மடங்கு டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா, அடுத்தது ஏக்கும் சிக்கும் டைம் ரேஷியோ என்னன்னு பாருங்க. ஏ வந்து 3 மடங்கு டைம் எடுத்துக்கும். யார மாதிரி? சி மாதிரி. அப்ப சி ஒரு நாள் எடுத்துக்கிச்சுன்னா ஏக்கு எத்தனை நாள் ஆகும்? 3 நாள் ஆகும். அதே ஏக்கும் பிக்கும் கம்பேர் பண்ணும்போது பி ஒரு நாள் எடுத்துக்கிச்சுன்னா அதே வேலையை செய்ய ஏக்கு 2 நாள் ஆகும். ஓகேங்களா, இது டைம் ரேஷியோ. ஓகேங்களா, ஆனா எனக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ வேணும். எஃபிஷியன்சி ரேஷியோனா ஒண்ணும் இல்ல, இதை அப்படியே திருப்பி எழுதிக்கிறோம். 2:1ங்கிறது 1:2 மாறும். இங்க எஃபிஷியன்சி ரேஷியோ போது 3:1ங்கிறது 1:3 மாறும். ஓகேங்களா, இப்ப A/B தெரியும், A/C தெரியுமா?
அப்போ A/B/C என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுல காமனா எந்த நம்பர் இருக்கோ அது மிடில்ல வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கேயும் A இருக்கு, இங்கேயும் A இருக்கு. அப்ப அதை காமனா எடுத்துக்கோங்க. BACன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? A/B தானே 1:2. அப்ப B/A என்னது 2:1. ஓகேங்களா? அடுத்தது A/C எவ்வளவு 1:3. எஃபிஷியன்சியை மட்டும்தான் எடுத்துக்கணும். டைம் ரேஷியோ படி போடக்கூடாது கொஸ்டின். சப்போ 1:3 ஃபில் பண்ணுங்க எப்பயும் போல. இங்க 1 இங்கேயும் 1. அப்ப 2:1:3 இதுதான் எஃபிஷியன்சி ரேஷியோ. அப்ப A ஓட எஃபிஷியன்சி 1/1, B ஓட எஃபிஷியன்சி 2, C ஓட எஃபிஷியன்சி 3. உங்களுக்கு எஃபிஷியன்சியை வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்க எஃபிஷியன்சி டைம் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப E1 D1 equal to E2 D2 அப்படிங்கிற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம். இதுல இவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு கிளியரா படிச்சுக்கோங்க. மூவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலை எத்தனை நாள்ல முடிஞ்சிடும்? 2 நாள்ல முடிஞ்சிடும். அப்ப B மட்டும் அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாள் அப்படிங்கிறாங்க. சோ அப்ப இந்த 2 நாள் அப்படிங்கறத நான் D1 எடுக்கிறேன்னா இந்த 2 நாள்ல யார் யாரெல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க? 3 பேர் சேர்ந்து தானே. அப்ப 3 பேரோட எஃபிஷியன்சி எடுத்துக்கணும். அப்ப எஃபிஷியன்சி ஆஃப் ABC டைம் டேக்கன் பை ABC which is equal to யாரோடது கேட்டிருக்காங்க? B ஓடது மட்டும். அப்ப எஃபிஷியன்சி ஆஃப் B டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை B. ஓகேங்களா? 3 பேரோட எஃபிஷியன்சினா எவ்வளவு வரும்? Bக்கு 2, Aக்கு 1, Cக்கு 3. அப்ப 3 பேரையும் கூட்டினா 6. அப்ப 6ங்கிறத இவங்க 3 பேரோட எஃபிஷியன்சி. இன்ட்டு இந்த 6 எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய இந்த 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாள்ல முடிச்சிருவாங்க? 2 நாள்ல முடிச்சிருவாங்க. அடுத்தது B ஓட நம்பர் ஆஃப் டேஸ் தான் எனக்கு தெரியணும். D ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை B தான் எனக்கு தெரியணும். அப்ப B ஓட எஃபிஷியன்சி மட்டும் போடணும். B ஓட எஃபிஷியன்சி எவ்வளவு? 2. அவ்வளவுதான். அப்ப 6 into 2 divided by 2 equal to PP. 2 கேன்சல். அப்ப 6 டேஸ்ங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? 6 டேஸ். இவ்வளவுதான் ஆன்சர் ஆப்ஷன் டி. சோ இந்த ரேஷியோ அதாவது இந்த ரேஷியோ தெரிஞ்சாதான், எஃபிஷியன்சி ரேஷியோ தெரிஞ்சாதான் உங்களால இந்த ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ண முடியும். அதுக்காக ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான். ரேஷியோ ப்ரொபோர்ஷனோட பேசிக் கான்செப்டை ஜஸ்ட் இன்கார்பரேட் பண்றீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A மற்றும் B இணைந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிப்பார்கள். 16 நாட்களுக்கு A வேலை செய்த பின் B மீதமுள்ள வேலையை 44 நாட்களில் முடிக்கிறார் எனில் முழு வேலையும் B மட்டும் தனியே எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்றாங்க. அதாவது ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா 30 நாள்ல முடிச்சிருவாங்க. அதாவது 30 days of A plus 30 days of B வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? திஸ் இஸ் டோட்டல் ஒர்க். ஆனா அதே வேலைதான், இதே வேலையத்தான், இதுதான் டோட்டல் ஒர்க். இதே வேலையத்தான் யார் பண்றாங்க? 16 நாள் A பண்றான், 44 நாள் யார் பண்றாங்க? B பண்றாங்க. அப்ப this one is equal to 16 days of A ஓட ஒர்க்கும் 44 days of B ஓட ஒர்க்கும் சமம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? 30 நாள் ஏவும் 30 நாள் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலை முடிஞ்சிடும். அதே வேலையை 16 நாள் ஏவும் 44 நாள் பியும் செஞ்சாலும் முடிஞ்சிடும். அப்ப ரெண்டுமே டோட்டல் ஒர்க் தானே. டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடும். அப்புறம் ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. இந்த 16 ஏ இந்த சைட் கொண்டு வாங்க, இந்த 30 பி இந்த சைட் கொண்டு போங்க. எல்லாத்தையும் அதாவது ஏ எல்லாம் ஒரு சைட், பி எல்லாம் ஒரு சைட். ஓகேங்களா? சோ அப்படி கொண்டு போகும்போது என்ன ஆகும்? 30A minus 16A which is equal to 44B. இது இந்த போகும் மைனஸ் ஆயிடும். மைனஸ் 30B. அப்ப என்ன வருது? 30ல 16A போச்சுன்னா என்னது? 14A equal to 44ல 30 போச்சுன்னா எவ்வளவு? 14B. அப்ப A is to B. அவ்வளவுதான். ஏன்னா இங்கேயும் 14 இருக்கு, இங்கேயும் 14 இருக்கு. கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்ப A is to B. அப்ப இது எப்படி கூட எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்படி கூட எடுத்துக்கோங்க. இப்படி கேன்சல் பண்ண வேண்டாம். A by B தான் எனக்கு தேவை. ஓகேங்களா? 14A 14B. இப்ப A is to B அப்படிங்கறது எப்படி எழுதலாம்னா A by B ன்னு எழுதலாமா? அப்ப A by B ஃபார்மேட்டுக்கு இதை கொண்டு வாங்க. A by B equal to 14. இங்க மல்டிபிள் இருக்கக்கூடிய 14 இங்க வச்சுட்டா இப்படி வந்துடும். இப்போ 1 by 1 வந்துருச்சா? சோ இவ்வளவுதான். அப்ப A is to Bங்கிறதுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:1. இதுதான் எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ. ஓகேவா? இந்த எஃபிஷியன்சி ரேஷியோ வச்சு எப்பயும் போல சால்வ் பண்ணிடுங்க. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? முழு வேலையும் B மட்டும் தனியா பண்ண எவ்வளவு நாள் கேக்குறாங்களா? அப்ப எப்படி போடலாம்? E1 D1 equal to E2 D2 வா? சோ இப்போ இந்த 30 நாள் வேலை செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை முடிச்சிருவாங்களா? சோ இப்ப 30 டேஸ் எடுக்கிறேன். அப்ப ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி இங்க போடணும். அப்ப 2 into 30 which is equal to
பி மட்டும் வேலை செய்ய எத்தனை நாள் கேக்குறாங்க. பியோட எஃபிஷியன்சி என்னது 1. அப்ப இன்ட்டு D2 அவ்வளவுதான். அப்ப 2 into 30 எவ்வளவு 60. அப்ப டேஸ் எவ்வளவு அப்படின்னா 60 days ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப 60 நாள் வேலை செஞ்சாதான் பி மட்டும் தனியா அந்த வேலையை முடிப்பாங்க. புரியுதா? A/Bங்கிறது 1:1 ரேஷியோன்னு வந்துருச்சு. அப்ப எஃபிஷியன்சி ஆஃப் A 1, எஃபிஷியன்சி ஆஃப் B 1. ஆனா இங்க 30 days அப்படிங்கிறது 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாதான். அப்ப 2 பேரோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணி தான் இங்க போட்டுக்கணும். ஓகேங்களா? 2 into 30 which is equal to இங்க B இது மட்டும் கேக்குறாங்க. அப்ப B யோட எஃபிஷியன்சி மட்டும் போட்டீங்கன்னா B யோட டேஸ் என்னன்னு கிடைச்சிடும். அப்ப 60 days அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் 14th question. 18 ஆண்கள் ஒரு வேலையை 63 நாட்களில் செய்து முடிப்பர். 9 பெண் குழந்தைகள் அதே வேலையை 189 நாட்களில் செய்து முடிப்பர். மற்றும் 7 குழந்தைகள் மட்டும் அந்த வேலையை 486 நாட்களில் முடிப்பரெனில் 4 ஆண்கள் 9 பெண்கள் 12 குழந்தைகள் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இருக்கிறதுலே வந்து ஒரு ஹார்ட் லெவல் கொஸ்டின் டைம் அண்ட் ஒர்க்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 18 men மட்டும் பண்ணா எத்தனை நாள்ல முடிச்சிருவாங்க? 63 நாள்ல முடிச்சிருவாங்களா? அதை அப்படியே மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஈக்குவேஷன் 1. அடுத்தது 9 பெண்கள் மட்டும் பண்ணா எத்தனை நாள்? 189 நாள். அப்ப 9 பெண்கள் 9 women can complete the work in 189 days. இது ஈக்குவேஷன் 2. அடுத்தது 7 children 7 குழந்தைகள் மட்டும் பண்ணாங்கன்னா எத்தனை நாள்ல முடிச்சிருவாங்க? 486 நாட்கள்ல முடிச்சிருவாங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஆனா அவங்களுடைய கொஸ்டின் என்னன்னா 4 ஆண்கள் 9 பெண்கள் 12 குழந்தைகள். 4 ஆண்கள் 4 men plus 9 women plus 12 children சேர்ந்து பண்ணா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? ஓகேங்களா? இதுல இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் உமனா மாத்திக்கோங்க. உமனா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனை மட்டும் ஈக்குவேட் பண்ணுங்க. 18 men into 63 which is equal to 9 women into 189. அதாவது 1:2. ஏன்னா இவங்க செய்யற வேலையும் சேம் தான். சோ இதனால இப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல ஒரு மென் அப்படிங்கிறது எத்தனை உமனுக்கு சமம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கோங்க. சோ இப்போ 9 2 9 18. இது 7ஆல வகுப்படும். இது 9ஆல வகுப்படும். இது 9ஆல வகுப்படும். 9 7 63. இங்க போட்டீங்கன்னா 2 9 18 1 9 9. ஓகேங்களா? மறுபடியும் 1 7 3 21. சோ இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப 2 men அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 3 உமனுக்கு ஈக்குவல். ஓகேவா? சோ இப்போ இத கன்வெர்ட் பண்ணிடலாம் உமனா. இது உமனாவே இருக்கு. அப்ப சில்ட்ரனையும் உமனா மாத்தணும். அப்போ இந்த உமனை சில்ட்ரனோட கம்பேர் பண்ணுங்க. 2:3 எடுத்துக்கோ. 2 செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவல்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இவங்க செய்யற வேலையும் இவங்க செய்யற, அதாவது உமன் செய்யற அதே வேலையை தான் சில்ட்ரன் செய்யறாங்க. அப்ப அவங்களுடைய வேலைகள் ஈக்குவல். ஓகேங்களா? அப்ப இதையும் அப்படியே போடுங்க. 9 women into 189 is equal to 7 children into 486. ஓகேங்களா? சோ இப்ப கேன்சல் பண்ணுங்க. 189ங்கிறது 7ஆல வகுப்படும். 1 7 2 14 மீதி 4 7 49. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 8 10 80. இது வந்து 9ஆல டிவைட் ஆகும். 9 9. இதை 9ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 9 45 மீதி 3 36 வரும். அப்ப 4 9 36. ஓகேவா? மறுபடியும் இங்க 27 இருக்கு, இங்க 54 இருக்கு. அதாவது 27 உமன் ஈக்குவல் டு 54 சில்ட்ரன் இருக்கா? மறுபடியும் இதை டிவைட் பண்ண முடியும். ஏன்னா 3ஆலையும் வகுப்படும் 9ஆலையும் வகுப்படும். ஓகேங்களா? இதை 9ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3 9 27 6 9 54. 1 3 3 2 3 6. அப்ப 1 woman equal to எது? 2 children. ஓகேவா? சோ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி இங்க இருக்க எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் உமனா மாத்திருங்க. 4 மென்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 2 மென்ங்கிறது 3 உமனுக்கு ஈக்குவல்னா 4 மென்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 6 உமனுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? பிளஸ் 9 உமன் அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி 2 சில்ட்ரன்ங்கிறது 1 உமனுக்கு ஈக்குவல். அப்ப 12 சில்ட்ரன்ங்கிறது எத்தனை உமனுக்கு ஈக்குவல்? 6 உமனுக்கு ஈக்குவல். சோ இப்ப 6 உமன் பிளஸ் 6 உமன் பிளஸ் 9 உமன் மொத்தம் எத்தனை உமன்? 15 21 உமன். அப்ப 21 உமன் எத்தனை நாள்ல முடிப்பாங்கிறதா கொஸ்டின். ஓகேங்களா? 9 உமனுக்கு 189 நாள்னா 21 உமனுக்கு எத்தனை நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்பயும் போல நீங்க அந்த இது நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். எப்பயும் போல நம்ம கால்குலேட் பண்ணுவோம்ல, அதுவே போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் மென் M1 D1 equal to M2 D2. ஓகேங்களா? இதுல
9 உமன் பண்ணாங்க அப்படின்னா அது வேலை எத்தனை நாள்ல முடியும்? 189 நாட்கள்ல முடியும். அதே 21 உமன் பண்ணாங்கன்னா எத்தனை நாள்ல முடியும்? அதான் கொஸ்டின். அவ்வளவுதான். ஒரு இதுல இது 7ஆல டிவைட் ஆகுமா? 3 21. இதை 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 14, 7 49. 1 7 9 27. அப்போ 9 into 9ங்கிறதா என்னது? D2. அப்போ 9 9 என்னது? 81. அப்ப ஆன்சர் என்னன்னா 81. அவ்வளவுதான். சோ அப்ப இங்க 3 கேட்டகரியா கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே உமனா மாத்துங்க. ஒரு மென் எத்தனை உமனுக்கு ஈக்குவல், ஒரு சில்ட்ரன் எத்தனை உமனுக்கு ஈக்குவல் அப்படிங்கறத மாத்திக்கிட்டு அதை பேஸ் பண்ணி இங்க கொடுத்திருக்க கொஸ்டினை இன் டேர்ம்ஸ் ஆஃப் உமனாவே மாத்திக்கோங்க. மாத்தினதுக்கு அப்புறம் 9 உமனுக்கு 189 நாள்னா 21 உமனுக்கு எத்தனை நாள்? 81 நாள் தான் ஆகும். அவ்வளவுதான். சோ அப்ப 21 உமனுக்கு 81 நாள்னா அதே இதுதான். 4 ஆண்கள் 9 பெண்கள் 12 குழந்தைகள் சேர்ந்து 81 நாள்ல முடிச்சிருவாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு இது ஈக்குவல். நெக்ஸ்ட் கொஸ்டின். தனி வட்டியில் கடனாக கொடுக்கப்பட்ட ஒரு தொகை, ஒரு குறிப்பிட்ட தொகை 2 வருடங்களுக்கு பின்பு 720 ஆகவும் மேலும் 5 வருடங்களுக்கு பின்பு 1020 ஆகவும் மாறுகிறது எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்குதுன்னா நீங்க போட்ட அசல் கிடைக்கும், அதே மாதிரி அந்த அசலுக்கு அதே மாதிரி அந்த 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்டும் சேர்த்து கிடைக்கும். அதுதான் எவ்வளவு? 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய தொகை. அது எவ்வளவுனா 720 ரூபாய். அதுவே மேலும் 5 வருடம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ், இங்க இருந்து இன்னொரு 5 இயர்ஸ் அப்படின்னா மொத்தம் 7 வருஷம். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கும் 5 வருஷம் கேப். ஸ்டார்டிங்ல இருந்து பாக்கணும். 0ல இருந்து 2 வருஷம், இதுல இருந்து இன்னொரு 5 வருஷம் அப்படிங்கும்போது மொத்தம் 0ல இருந்து 7 வருஷம். அப்ப 7 வருஷங்கும் போது பிரின்சிபல் பிளஸ் 7 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அந்த தொகை எவ்வளவுனா 1020 ரூபாய். ஓகேங்களா? இப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. இங்கேயும் பி இருக்கு, மைனஸ் ஆயிடும். அதே மாதிரி இங்க 7 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இங்க 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்ப இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 5 இயர்ஸ் கிடைக்கும். அதுதான் இந்த டிஃபரன்ஸ். அப்ப எவ்வளவு? 300 ரூபாய். அப்ப 5 வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 ரூபாய். இதை இப்படி கூட பாக்கலாம். 2 வருஷம் அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கிடைக்குதா? சோ அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த 5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் இதுல ஆட் ஆன் ஆயிருக்கும். அப்ப 720க்கும் 1020க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளவுனா 300 ரூபாய். அதுதான் அந்த 5 வருஷம் நடுவுல இருந்த அந்த 5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? 5 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சா? எப்பயும் போல பிஎன்ஆர் பை 100லயே போடுங்க. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு எனக்கு கிடைச்சிருக்கு? 300 ரூபாய். எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. அப்ப அசல் தெரியாது. 5 வருஷம். சாரி, இதுல போட முடியாது. ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியாது. சோ இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடலாம். பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 2 இயர்ஸ்ங்கிறது 720 ரூபாயா? 5 வருஷத்துக்கு 300 ரூபானா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு பாருங்க. அப்ப 300 பை 5, 4 5 5, 6 5 30, 60 ரூபாய். அப்ப ஒரு வருஷத்துக்கு 60 ரூபாய். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு 60 ரூபானா 2 வருஷத்துக்கு என்னவா இருக்கும்? இன்ட்ரெஸ்ட் 120 ரூபாயா இருக்குமா? அப்ப அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. P plus 120 equal to 720. இந்த 120 இந்த சைடு வருமோ மைனஸ் ஆயிடும். அப்ப P equal to 720 minus 120 equal to 600. அப்ப பிரின்சிபல் எவ்வளவுனா 600 ரூபாய். அவ்வளவுதான். புரியுதுங்களா? 2 வருஷத்துக்கான தொகை 720. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கான தொகை, அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 1020 ரூபாய் கிடைக்கும். அப்போ இந்த 2 வருஷத்துக்கும் இந்த 5 வருஷத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான், அதாவது அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் அந்த 5 வருஷத்துக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். அப்ப 300 ரூபாய் 5 வருஷத்துக்கு கிடைச்சிருக்கு. 5 வருஷத்துக்கு 300 ரூபானா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 60 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 60 ரூபானா இந்த ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு எனக்கு 120 ரூபாய் கிடைச்சிருக்கும். அப்ப 720 ரூபாயில 120 ரூபாய் வட்டினா நான் எவ்வளவு போட்டிருக்கேன்? 600 ரூபாய் போட்டிருக்கேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அடுத்து 16வது கேள்வி. எத்தனை வருடங்களில் 450 தொகையானது ஆண்டு வட்டி விகிதத்தில் 4.5% விகிதத்தில் 81 கொடுக்கும்? தனி வட்டி 81 கொடுக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இது நார்மலா ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. PNR by 100. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 81 ரூபாய் ஈக்குவல் டு எவ்வளவு அமௌண்ட்ங்கிறது கொடுத்திருக்காங்க? 450 ரூபாய். எத்தனை வருஷம் தெரியாது. N ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4.5 divided by 100. ஓகேங்களா? சோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0க்கு 0 கேன்சல். 2 5 10, இது 9 5. இப்போ இங்க இருக்கிறது என்ன மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மீதி எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. 81 into 2 divided by 9 into 4.5 which is equal to n. ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணுங்க.
எப்படி பண்ணலாம்? மேலையும் 10 கீழேயும் 10 நீங்க மல்டிபிள் பண்ணிட்டு கூட பண்ணலாம். சோ அப்படி பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். 9 9 9 81 அடுத்தது இத வந்து ஒரு 1.5 4.5 4.5 2 டைம்ஸ் போட்டீங்கன்னா 9 அப்ப 2 into 2 இருக்கு 2 into 2 என்னது 4 அப்ப ஆன்சர் என்ன 4 இயர்ஸ் அவ்வளவுதான். சோ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின் 17வது கொஸ்டின் எந்த தொகைக்கு 5% ஆண்டு வட்டி விகிதத்தில் 2 வருடங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி கூட்டு வட்டி ஆகியவற்றிற்கிடையான வித்தியாசம் 63க்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்குமான டிஃபரன்ஸ் கொஸ்டின். இதுக்கான ஃபார்முலா என்ன? சிஐ டிஃபரன்ஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100. சோ டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க 63 ரூபா. அப்ப 63 ஈக்குவல் டு பிரின்சிபல் தெரியாது அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த தொகையை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 5%. ஆர் ஸ்கொயர்டுங்கனால 5 into 5 டிவைடட் பை 100 into 100. ஓரஞ்சு 25 ஓரஞ்சு 4 அப்ப 63 இன்ட்டு இந்த 100 4 இதெல்லாம் இந்த சைட் போச்சுன்னா மல்டிபிள் ஆகும் ஈக்குவல் டு பி. 63 4 மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 3 12க்கு 2 மீதி 1 6 24 1 25 இன்ட்டு 100 ஈக்குவல் டு பி. அப்ப 25200 அப்படியே போட்டா முடிஞ்சு. இப்ப 25,200 அவ்வளவுதான். சோ இது டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். இதுல வந்து எந்த ஒரு ட்விஸ்டும் கிடையாது. உங்களுக்கு டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க 2 இயர்ஸ்னு சொல்லிருக்காங்க. இப்ப 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணா you will get the answer directly. ஓகே நெக்ஸ்ட் ஒன் 18th கொஸ்டின் கால் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் 15,625க்கு ஆண்டுக்கு 16% வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேக்குறாங்க. கால் ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கணக்கிடுறாங்க. அப்ப 9 மாசத்துல எத்தனை டைம் வட்டி கணக்கிட்டு இருப்பாங்க? 3 முறை கணக்கிட்டு இருப்பாங்க. அப்ப 3 முறைக்கான கோட் என்ன 1331. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எவ்வளவு அசல் 15,625 ரூபா. அதை எப்பயும் போல இங்க ஃபர்ஸ்ட் காலம்ல எழுதிக்கோங்க. 16% வட்டி வீதம். இது என்னன்னா ஆண்டுக்கு 16%, 12 மாசத்துக்கு 16%. ஓகேங்களா. சோ எப்பவுமே நம்ம சொல்லிருக்கோம் காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கேக்குறாங்கன்னா கொடுத்திருக்க வட்டி வீதத்தை 4ஆல வகுத்துட்டு எடுத்துக்கணும். அப்ப 16/4 போட்டீங்கன்னா 4ன்னு வரும். அப்ப 4% தான் நீங்க கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா. அப்ப 15,625ல 4% அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிங்க. 4% என்னன்னு கண்டுபிடிச்சு இந்த ஃபர்ஸ்ட் இதுல போட்டுருங்க. ஓகேங்களா. இதுவுமே 100ங்கிறது 25ஆல வகுப்படுமா? இங்க இருக்கிறது 25ஆல வகுப்படுமா? அப்ப கேன்சல் பண்ணுங்க. 4 25 100 இதை 25ஆல போட்டீங்கன்னா 6 25 150. அப்ப மீதி 6 வரும். 62 மாறும்போது 2 25 50 மீதி 12 வரும். 12 பிளஸ் ஒரு 12 இங்க ஆல்ரெடி ஒரு 5 இருக்கு. அப்ப 125 மாறும்போது 5 டைம் வரும். 4 4 கேன்சல். அப்ப 625. ஓகேங்களா. அடுத்தது இந்த 625க்கு 4% கண்டுபிடிச்சா அடுத்த இதுல போடணும் இங்க. இப்ப 4 25 100 இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 2 25 50 125 மாறும்போது 5 டைம் 25 25 625. ஓகேங்களா. அப்ப 4 4 கேன்சல். அப்ப இங்க 25 வந்துருச்சா. அடுத்தது 25க்கு 4% எவ்வளவு அப்படின்னு சொல்லி அடுத்ததுல கண்டுபிடிச்சு போடணும். 4 25 100 ஒரு 25 25 அப்போ 4 4 கேன்சல். அப்போ 1 மேல இருக்க கோடு என்னவோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பண்ணி கீழே எழுதிக்கோங்க. சோ 625ஓட 3 மல்டிபிள் பண்ணா 5 3 5 5 மீதி 1 2 3 6 1 7 6 3 18. ஓகேங்களா. அடுத்தது 75 1. சோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அதுதான் உங்களுக்கான கூட்டு வட்டி. அப்ப 1875 பிளஸ் ஒரு 75 பிளஸ் 1 இப்ப 11க்கு 1 மீதி 1 15க்கு 5 மீதி 1 9 1951 ரூபாங்கிறதுதான் கூட்டு வட்டி. ஓகேங்களா. சோ இதுல என்ன அப்படின்னா 9 மாசம் மொத்தம் 9 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கணக்கிடுறாங்க 3 வாட்டி கணக்கிடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ 1331 யூஸ் பண்ணணும். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4ஆல டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டு ப்ரொசீட் பண்ணணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின் ஒரு செவ்வகத்தின் 252 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாவே பரப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஒரு செவ்வகத்தின் பரப்பு 252 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அதன் நீளம் அகலம் முறையே 9:7 என்கின்ற விகிதத்தில் உள்ளன எனில் அதன் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்
லென்த்தஸ்ட் பிரெத் அப்படிங்கறது என்னன்னு கொடுத்துட்டாங்க 9:7 கொடுத்துட்டாங்களா. அதாவது லென்த்ங்கிறது 9x பிரெத்ங்கிறது 7x இருக்கும் அப்படின்றாங்க. 9 பங்குனா இது 7 பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பங்குங்கிறத நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. செவ்வகத்தின் பரப்பு எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க. செவ்வகத்தின் பரப்பு ஈக்குவல் டு 252. செவ்வகத்துடைய பரப்புக்கான ஃபார்முலா என்ன, லென்த் இன்டு பிரெத். அப்ப லென்த் இன்டு பிரெத் ஈக்குவல் டு 252. அப்ப எனக்கு லென்த் பிரெத் தான் கண்டுபிடிக்கணும். இங்க லென்த் பிரெத்துக்கான ரேஷியோ என்னவோ அதை இங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. லென்த் எவ்வளோ 9x இன்ட்டு பிரெத் எவ்வளோ 7x ஈக்குவல் டு 252. ஓகேங்களா. 9 என்ன 63 அப்படி கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கோங்க. 9 இன்ட்டு 7 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 252. இங்க மல்டிபிள் இருக்கக்கூடிய 9 இன்ட்டு 7 இந்த சைடு வருவோம், டிவைட்ல வந்துடும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 252 டிவைடன் பை 9 இன்ட்டு 7. ஸோ ஃபர்ஸ்ட் 9ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 7ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 1 7 3 21 மீதி 4 6 42. அடுத்தது 1 9 9 4 9 36. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்ப எக்ஸ் என்னவா இருக்கும் 2. அவ்வளவுதான். எக்ஸ் 2னா 9x என்னது 18, 7x என்னது 14. அவ்வளவுதான். அப்ப லென்த்ங்கிறது 14, 18, பிரெத்ங்கிறது 14ன்னு கிடைச்சிச்சா. இப்ப இதை யூஸ் பண்ணி சுற்றளவு கண்டுபிடிங்க. அவங்க கொஸ்டின் என்னன்னா சுற்றளவு. சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, செவ்வகத்துடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 இன்ட்டு எல் பிளஸ் பி. ஓகேவா. அப்ப 2 இன்ட்டு 18 பிளஸ் 14. 18 பிளஸ் 14 எவ்வளோ 2 இன்ட்டு 22 32. ஓகேங்களா. அப்ப 2 இன்ட்டு 32 எவ்வளோ 64. இப்ப ஆன்சர் என்னன்னா 64. ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்திருக்கக்கூடிய ரேஷியோ 9x 7x இருக்குல்ல, அதை அப்படியே கொண்டு வந்து இந்த ஏரியா ஃபார்முலா, ஏன்னா ஏரியா தான் உங்களுக்கு தெரியும், அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you will get the value of x. Once if you calculate the x value, then substitute in the ratio, you will get the length and breadth in numbers. அப்ப அந்த length breadth தெரிஞ்சிச்சுன்னா சுற்றளவு கண்டுபிடிக்கிறது ஈஸி. அவ்வளவுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. ஒரு செவ்வகமனையின் மூளை விட்டம் 15 மீட்டர்கள் மற்றும் அதன் நீளம் அகலத்திற்கிலே உள்ள வித்தியாசம் 3 மீட்டர்கள் எனில் செவ்வகமனையின் பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ஜஸ்ட் இமேஜின் ஒரு செவ்வகம் இருக்கு. இந்த செவ்வகத்தோடைய மூளை விட்டம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்க. இது தெரியும். இது லென்த், இது பிரெத், ஆனா இது தெரியாது. ஓகேங்களா. அடுத்தது இன்னொரு டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க, அதன் நீளம் மற்றும் அகலத்துக்கு உள்ள வித்தியாசம் 3ன்ட்டாங்க. அப்ப லென்த்துக்கும் பிரெத்துக்குமான டிஃபரன்ஸ் உள்ள 3. ஓகேங்களா. இந்த 2 டேட்டா தான் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு அந்த மனையுடைய பரப்பு என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லென்த் மைனஸ் பிரெத்ங்கிறது 3னா லென்த் ஈக்குவல் டு என்ன 3 பிளஸ் பிரெத்னு போடலாமா. ஏன்னா இந்த மைனஸ் பி இந்த சைட் போகும்போது பிளஸ் ஆயிடுமா. அப்ப லென்த் என்னன்னு தெரிஞ்சிச்சா. இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரெத்ல இப்ப பரப்புக்கான ஃபார்முலாவை எழுதுங்க. செவ்வகத்தின் பரப்பு ஈக்குவல் டு லென்த் இன் பிரெத். லென்த் எவ்வளோ 3 பிளஸ் பி, பிரெத் எவ்வளோ பிரெத் தான். ஓகேங்களா. அதை மல்டிபிள் பண்ணுங்க. உள்ள மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் 3b பிளஸ் பி ஸ்கொயர்னு வருமா. சோ அப்ப இந்த 3b பிளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ தான் எனக்கு வேணும். ஓகேங்களா. இது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னால என்ன சொல்லிட முடியும், அந்த செவ்வகமனையுடைய பரப்பு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த டேட்டா படி இது. அடுத்தது இதுவே இந்த மூளை விட்டம் கொடுத்திருக்காங்கல்ல, இது படி பாத்தீங்கன்னா இது பார்க்க எப்படி இருக்கு, ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா. செங்கோண முக்கோணத்துக்கு எந்த தியரம் அப்ளிகபிள், பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் பத்தி அடுத்துள்ள பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் கர்ணத்தின் வர்க்கத்திற்கு சமமா. அப்போ எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 15 15 ஸ்கொயரா. அப்ப எல் ஸ்கொயர் அப்படின்னா 3 பிளஸ் பியோட ஸ்கொயர். அப்ப 3 பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 225. ஓகேங்களா. அதை இங்க அப்படியே போட்டுக்கோங்க 225. இப்ப இதை இது பண்ணுங்க. a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்னது a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. சோ அது இங்க ஏக்கு பதிலா 3 இருக்கு, பிக்கு பதிலா பிஏ தான் இருக்கு. ஓகேங்களா. அப்ப ஏ ஸ்கொயர் 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர்னா 9, பி ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். 3ab போடும்போது 2ab போடும்போது 2 இன்ட்டு 3 இன்ட்டு பின்னு வரும். அப்ப 6b வரும். ஓகேங்களா. இது அங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 9 பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 6b பிளஸ் பி ஸ்கொயர், இங்க ஆல்ரெடி பி ஸ்கொயர் இருக்குல்ல, அது ஈக்குவல் டு 225. ஓகேங்களா.
இங்க இருக்கக்கூடிய இந்த 9 இந்த சைட் போயிடும். அப்ப மைனஸ் ஆயிரும். மீதி இங்க இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணுங்க. b ஸ்கொயர் 2b ஸ்கொயர். இப்ப 2b ஸ்கொயர் பிளஸ் 6b ஈக்குவல் டு 225 மைனஸ் 9. 225ல 9 போச்சுன்னா என்ன வரும்? 216 வருமா? இங்க 2b ஸ்கொயர் 6b இருக்குல்ல, இதுல 2 காமனா வெளில எடுத்துருங்க. b ஸ்கொயர் பிளஸ் 3b வந்துருமா? ஈக்குவல் டு 216. அப்ப இந்த 2 மல்டிபிள் இருக்கிற சைட் போகும்போது டிவைட் ஆகும். அப்ப b ஸ்கொயர் பிளஸ் 3b ஈக்குவல் டு 216 டிவைடட் பை 2. அப்ப 108. ஓகேங்களா? எனக்கு தேவை b ஸ்கொயர். b ஸ்கொயர் பிளஸ் 3b யோட வேல்யூ தானே. சோ அதான் இங்க இருக்கு. அப்ப அதோட வேல்யூ என்னது? 108. அப்ப ஏரியா எவ்வளவு அப்படின்னா 108 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேங்களா? தனித்தனியா பிரெத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய இந்த பிரெத்தோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி மறுபடியும் காரணிப்படுத்துக்க மாதிரி கொண்டு போகணும்னு நினைப்பீங்க. அப்பெல்லாம் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ரெண்டையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி ல கொண்டு வாங்க. இதுக்கு இதே டேர்ம்ல வர மாதிரி இதை மாத்துங்க. அவ்வளவுதான். சோ ஆன்சர் என்னன்னா 108 ஸ்கொயர் மீட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. ஒரு வட்ட வடிவ பூங்காவை சுற்றி சம அகலம் உள்ள பாதை அமைந்துள்ளது. அந்த பாதையின் வெளி மற்றும் உள் சுற்றளவுகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 132 மீட்டர் எனில் அதன் அகலம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது ஒரு வட்ட வடிவு ஒரு இடம் இருக்கு, இதை சுத்தி ஒரு பாதை அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பாதைக்கும் இதுக்கும் இந்த பாதையுடைய அகலம் என்ன அப்படிங்கறதா கொஸ்டின். இதுதான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க இன்னொரு டேட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த உள்ள இருக்கக்கூடிய வட்டத்துடைய சுற்றளவுக்கும் வெளியில இருக்கக்கூடிய இந்த வட்டத்துடைய சுற்றளவுக்குமான வித்தியாசம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப வெளி சுற்றளவுல இருந்து உள்ள இருக்கக்கூடிய சுற்றளவை மைனஸ் பண்ணிட்டா அது அந்த வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்கல்ல. சோ அப்ப கண்டுபிடிச்சிடலாமா? வெளி சுற்றளவு அப்படிங்கும் போது வெளி ஆரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கோங்க. உள்ள இருக்கிறதோடைய ஆரம் என்னன்னா ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கோங்க. சோ அப்ப சால்வ் பண்ணுங்க. வெளிப்புற வட்டத்துடைய சுற்றளவு மைனஸ் உள்ள இருக்கக்கூடிய வட்டத்துடைய சுற்றளவு எவ்வளோ? ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 132. ஓகேங்களா? வெளிப்புற சுற்றளவு வட்டத்துடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2πr. அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப வெளிப்புற சுற்றளவு வெளிப்புற வட்டத்துடைய ஆரம் என்னன்னா கேபிட்டல் ஆர். அதனால இங்க 2π கேபிட்டல் ஆர் மைனஸ் 2π ஸ்மால் ஆர் which is equal to 232. ரெண்டுலயுமே 2π காமனா இருக்கா, அதனால அதை நான் வெளில எடுத்துக்கிறேன். 2π into r minus r equal to 132. ஓகேவா? இப்போ 2π யோட வேல்யூ என்ன? 2 into 22/7 into r minus r equal to 132. இந்த r minus r மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ 132 into 7 divided by 2 into 22 வருமா? சோ இப்ப கேன்சல் பண்ணுங்க. 1 2 2 இங்க என்ன வரும்? 6 2 12 மீதி 1 6 2 12. 1 22 22 3 22 66. அப்போ 3 into 7 எவ்வளவு? 21. இப்போ இந்த கேபிட்டல் ஆருக்கும் ஸ்மால் ஆருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் என்னது? இதோடைய அகலம். கரெக்டா? இந்த போர்ஷன்ங்கிறது இந்த கேபிட்டல் ஆருக்கும் இந்த ஸ்மால் ஆருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் இந்த போர்ஷன். அப்ப அதுதான் ஆர் மைனஸ் ஆருங்கிறது தான் அதோடைய அகலம். ஆர் மைனஸ் ஆர் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க? 21 மீட்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அப்ப ஆன்சர் என்னன்னா 21 மீட்டர். தட்ஸ் ஆல். கொஸ்டின் நம்பர் 22. ஒரு வட்ட வடிவ உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர். அதாவது ஒரு வட்ட வடிவத்துல ஒரு உருளை இருக்கு. இந்த உருளையுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். அதன் கன அளவு 11 உருளையின் உயரம் அதன் கன அளவு 11 சென்டிமீட்டர் முனையுள்ள ஒரு கனச்சதுரத்தின் கன அளவிற்கு சமம் அப்படின்ட்டாங்க. இதோடைய கன அளவுங்கிறது எதுக்கு ஈக்குவல்? அதாவது உருளையுடைய கன அளவுங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஒரு கனச்சதுரம் கன அளவுக்கு ஈக்குவலா. அந்த கனச்சதுரத்துடைய கனச்சதுரத்துடைய பக்க அளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 அப்படின்ட்டாங்க. ஏன்னா கனச்சதுரத்துடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? a கியூப். சோ which is equal to உருளையுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? πr ஸ்கொயர்டு h. அப்ப πr ஸ்கொயர்டு h equal to a கியூப். அந்த a வோட வேல்யூ என்னன்னா 11 அப்படிங்கறது கொடுத்தாங்க. அப்ப அந்த உருளையுடைய அடிப்பக்க ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தத்துல உருளையின் கன அளவு ஈக்குவல் டு கனச்சதுரத்தின் கன அளவு. கனச்சதுரத்தின் கன அளவு. கனச்சதுரத்துக்கான கன அளவுக்கான ஃபார்முலா a கியூப். உருளையுடைய கன அளவுக்கான ஃபார்முலா πr ஸ்கொயர்டு h. ஓகேங்களா? பையோட வேல்யூ என்ன? 22/7. ஆர் தெரியாது. அப்ப ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். உருளையுடைய ஹைட் எவ்வளோ? 14 ஈக்குவல் டு சதுரத்துடைய பக்க அளவு எவ்வளோ? 11 சென்டிமீட்டர். அப்ப 11 கியூப். ஓகேங்களா? 11 கியூப் நீங்க 11 into 11 into 11 கூட எடுத்துக்கோங்க. அப்படியே போட்டுக்கலாமா?
11 இன்ட்டு 11 இன்ட்டு 11. இங்க ஆர் மட்டும் வச்சுக்கோங்க, மீதி எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. 2ஆ? சோ இப்ப ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11 டிவைடட் பை 2 இன்ட்டு 22 வருமா? ஒரு 11 11 2 11. அப்ப 11 11 சார் எவ்வளோ? 121. 121 இன்ட்டு டிவைடட் பை 4 வருதா? திஸ் இஸ் ஆர் ஸ்கொயர். அப்ப ஆர் மட்டும் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 டிவைடட் பை 4 போடலாமா? சோ 121 ரூட் எடுத்தா என்ன வரும்? 11. 4 ரூட் எடுத்தா என்ன வரும்? 2. அப்ப 11/2. அப்ப 11/2 ஓட வேல்யூ என்னது? 5.5 சென்டிமீட்டர். அவ்வளவுதான். ஜஸ்ட் உருளையுடைய கனளவு ஈக்குவல் டு கனசதுரத்தின் கனளவுன்னு போட்டு அங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ அப்ளை பண்ணீங்கன்னா இவங்க கேட்ட ஆர் வேல்யூ. சோ ஆரோடது எவ்வளவு அப்படின்னா 5.5 சென்டிமீட்டர். ஏன்னா 121க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 11, 4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2, அப்ப 11/2 அப்படின்னா 5.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 23rd. ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் அடிப்பக்க ஆரம் 70 சென்டிமீட்டர். அதன் வலைப்பரப்பு 40,040 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அந்த கூம்பின் கனளவு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது ஆர் கொடுத்திருக்காங்க, வலைப்பரப்பு கொடுத்திருக்காங்க. வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன? கூம்புடைய வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னா பை ஆர் எல். ஓகேங்களா? அந்த கூம்புடைய கனளவு கேக்குறாங்க. கூம்புடைய கனளவுக்கான ஃபார்முலா என்ன? கனளவு ஈக்குவல் டு 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச். கரெக்டா? சோ இப்போ ஆர் தெரியும், ஆனா ஹெச் தெரியாது. அப்ப இந்த ஹெச் தெரிஞ்சாதான் கனளவு கண்டுபிடிக்க முடியும். சோ அதுக்கு தான் இந்த வலைப்பரப்பை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த வலைப்பரப்பை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும்னா ஹெச் கண்டுபிடிக்க முடியும். எப்படி மேம்? வலைப்பரப்புல எள்ளு தானே இருக்கு, அப்ப எள்ளு தானே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஒரு கூம்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இந்த கூம்புல இது ஆரம், இது ஹைட்டு, இதுதான் எள்ளு. ஓகேங்களா? இப்ப ஆறு எல்லும் தெரிஞ்சிச்சுன்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ஹெச் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சோ அப்படித்தான் நீங்க இங்க போடணும். ஓகேங்களா? அப்ப கூம்புடைய வலைப்பரப்பு எவ்வளவு? 40,040 ஈக்குவல் டு பையோட வேல்யூ என்னது? 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளோ? 70 இன்ட்டு எல். அப்ப எல்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. 10. அப்போ 40,040 ஈக்குவல் டு 22 10 ஈக்குவல் டு எல். 0 0 கேன்சல். அடுத்தது 11வது டேபிளால போட்டீங்களாலும் சரி, இல்ல 2வது டேபிளால போடுங்க. 11 2 இங்க 2002 வருமா? அடுத்தது ஒரு 11 11 இங்கேயும் போட்டீங்கன்னா ஒரு 11 11 தான். மீதி 90 மாறும். 90 மாறும்போது 8 11 88, மீதி 2. இப்ப 2 டைம் வரும். அப்ப லென்த் என்னன்னு வந்துருச்சுன்னா 182 வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இப்போ பித்தாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணும். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி ஒரு கூம்பு இருக்கு அப்படின்னா இந்த கூம்புடைய ஹைட் தெரியாது, பட் ஆரம் தெரியும் அண்ட் சாய் உயரம் தெரியும். ஓகேங்களா? அப்போ அந்த சாய் உயரம் இத பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இந்த ட்ரையாங்கிள்ல இது எவ்வளோ? எல்லுங்கிறது 182ன்னு தெரிஞ்சிச்சு, ஆரம்ங்கிறது எவ்வளோ? 70ன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப இந்த ஹைட் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். சோ இதுக்கான ஃபார்முலா என்ன? ஹெச் ஸ்கொயர் பிளஸ் 70 ஸ்கொயர் ஈக்குவல் டு 182 ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 182 ஸ்கொயர் மைனஸ் 70 ஸ்கொயர். ஏன்னா இந்த 70 ஸ்கொயர் இந்த சைடு வருவோம், மைனஸ் ஆயிடும். அப்ப 182 உடைய ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிங்க. 182 இன்டூ 182 போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஸ்கொயர் கால்குலேட் பண்றதுக்கான ஷார்ட்கட்லாம் சொல்லியிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 182 ஸ்கொயர் வந்து என்ன வரும்னா 33,124 வரும். மைனஸ் 70 ஸ்கொயர்னா 4,900. ஓகேங்களா? ஏன்னா 7 into 7 49, 70 into 70 அப்படின்னு போட்டீங்கன்னா 4,900. அப்ப இதை மைனஸ் பண்ணுங்க. 33,124ல இருந்து ஒரு 4,900 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இவருக்கு 28,224 கிடைக்கும். இது வந்து ஹெச் ஸ்கொயர். எனக்கு தேவை ஹெச். அப்ப இதுக்கு ரூட் எடுக்கணும். அப்ப ரூட் ஆஃப் 28,224. ஓகேங்களா? இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2 2 பிரிக்கணும். இதுல பிரிக்கும் போது இது 4ல எண்ட் ஆயிருக்கு அப்படின்னாவே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் என்னன்னா 1 2ல முடியிற நம்பரா இருக்கும், இல்லைன்னா 8ல முடியிற நம்பரா இருக்கும். ஏன்னா 8 8 64, 2 2 4ல முடியும். அடுத்தது இந்த 282 இருக்குல்ல, இது எது தாண்டி வருதுன்னு பாருங்க. மொத்தமாவே 15 ஸ்கொயர் வந்து 225. ஓகேங்களா? அதுவே 16 ஸ்கொயர் போட்டீங்கன்னா 256 தாண்டிடுச்சு. அப்ப 17 ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம்னா 289. அப்ப 17 தாண்டல, 16 தான் தாண்டுது. அப்ப 162 இருக்கலாம், இல்ல 168 இருக்கலாம். இந்த ரெண்டுல எது கரெக்ட் அப்படின்னு பாக்கணும்னா 16 into 17 போட்டா முடிஞ்சு 272 வருது.
அப்ப அதிகமா இருக்கு. அப்ப 168 ஸ்கொயர் தான் வந்து இது. அப்ப ஹெச்சோட வேல்யூ என்னன்னா 168. நீங்க இந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறத நான் பேசிக் கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன், அதை பாத்துக்கோங்க. ஓகேங்களா? 28,224 ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 168 கிடைக்கும். சோ இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அவ்வளவுதான். 1/3 இன்ட்டு 5 வேல்யூ என்னது 22/7, R உடைய வேல்யூ என்னது 70 × 70 இன்ட்டு H உடைய வேல்யூ 168. 7 10 டைம்ஸ் 4 3 3 5 3 5 6 3 18 56 வந்துருச்சு, அவ்வளவுதான். சோ அப்ப 22 × 10 × 70 × 56 மல்டிபிள் பண்ணா முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் 22யும் 56யும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1232 வரும். ஓகேங்களா? 1232 × ஒரு 700. அப்ப அத ஒரு 7ஆல மல்டிபிள் பண்ணாலும் முடிஞ்சு போச்சு. இப்ப 8 6 2 4 இந்த 2 0 அப்படியே வந்துடும். அப்ப 88,62,400 சென்டிமீட்டர் கியூப்ங்கிறத ஆன்சர். ஓகேங்களா? இவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் ஹெச் கால்குலேட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா கொண்டு வந்து கனளவு கேட்டிருக்காங்க, கனளவு ஃபார்முலால ஹெச் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இவங்களுக்கு இது ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन 1 minus 1/3, 1 minus 1/4, 1 minus 1/5, 1 minus 1/6, 1 minus 1/100 தொடரின் மதிப்பை காண்க அப்படின்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பார்ட்டை மட்டும் எடுக்கிறேன். 1 minus 1/3 எப்படி மாத்தலாம்னா, இங்க கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க 3 வரும்னா மேலையும் கீழே 3ஆல மல்டிபிள் பண்ணுமா? சோ அப்படி மல்டிபிள் பண்ணும்போது 3/3 மைனஸ் 1/3 வரும். 3 காமனா இருக்கா டினாமினேட்டர், அப்ப நியூமரேட்டர் மைனஸ் பண்ணிக்கலாமா? அப்ப 3 minus 1/3 அப்ப 2/3 வந்துருச்சா? அடுத்தது அடுத்த டேர்ம் எடுத்து பாருங்களேன். அப்போ 2 டேர்ம் நீங்க போடும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ 1 minus 1/3ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 2/3க்கு ஈக்குவல் இன்ட்டு நெக்ஸ்ட் டேர்ம் எடுக்கிறேன் 1 minus 1/4 எடுக்கிறேன். அப்ப இங்க 4 வரணும். அப்ப மேல இங்கேயும் நான் என்ன பண்ணும் 4ஆல மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணும். அப்ப 4 minus 1/4 வருமா? அப்ப 3/4 வருதா? அப்ப இன்ட்டு 3/4. அடுத்து 1 minus 1/5க்கு போட்டீங்கன்னா 5 மேல போகும். 5 minus 1 4ன்னு வரும். அப்ப 4/5 வரும். இதே மாதிரியே போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் 100 வரைக்கும் போகும். சோ அப்ப 1 minus 100னா 100 minus 1/100 வரும். சோ அப்ப என்னது 99/100 வரும். இப்ப இன்ட்டு 99/100 வருமா? சோ இது எல்லாமே இப்படி கிராஸா கேன்சல் ஆகிட்டே போகும். அப்ப லாஸ்டா இப்படி கேன்சல் ஆயிருக்கும். அப்ப எது மட்டும் தான் இருக்கும்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க நியூமரேட்டர் 2வும் கடைசியில இருக்கக்கூடிய 100 தான் இருக்கும். அப்ப 1/50ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? புரியுதா? இந்த ஒரு டேர்ம் கன்வெர்ட் பண்ணி பாருங்க. 1 minus 1/3னா 2/3 இன்ட்டு 3/4 இன்ட்டு 4/5 இன்ட்டு 5/6 இதே மாதிரியே போயிட்டு இருக்கும். கடைசியா 99/100. இதுல இந்த கிராஸா அப்படியே கேன்சல் ஆயிட்டே வரும். அதாவது இதுக்கு கேன்சல், இந்த கீழே இருக்கிறதுக்கும் அடுத்த டேர்ம்ல நியூமரேட்டர் கேன்சல், இதுல கீழே இருக்கிறது அடுத்த டேர்ம்ல நியூமரேட்டர் கேன்சல். சோ இப்படி பார்க்கும்போது கடைசியா பார்க்கும்போது கடைசி நியூமரேட்டர் கேன்சல் ஆயிடும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டினாமினேட்டரால. இப்ப மீதி இருக்கிறது இங்க 100, இங்க 2 மல்டிபிள்ல தானே இருக்கு. அப்ப 2/100 எழுதலாம். அப்ப 1/15 வரும். ஓகேங்களா? இதான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन, லாஸ்ட் क्वेश्चन ஆஃப் திஸ் செஷன். 1/30 plus 1/42 plus 1/56 plus 1/72 plus 1/90 plus 1/110 இருக்கா? இந்த தொடர் வரிசையோட மதிப்பு கேக்குறாங்க. இதுவும் அதே மாதிரிதான். 1/30ங்கிறது எப்படி எழுதலாம்னா 1/5 minus 1/6ன்னு எழுதலாம். ஏன்னா 1/5 minus 1/6 போட்டு பாருங்க, உங்களுக்கு 1/30 வரும். ஏன்னா 6 minus 5/5 30. இப்போ 1/30 வந்துருச்சா? சோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அதே மாதிரி 1/42 இருக்குல்ல, இதை எப்படி எழுதலாம்னா 1/6 minus 1/7 எழுதலாம். ஓகேங்களா? சோ அப்ப இங்க இருக்கிற டேர்ம் அப்படியே இப்படி மாத்தி எழுதுங்க. 1/5 minus 1/6 எழுதலாமா 1/30. அதுக்கப்புறம் பிளஸ் 1/42 எப்படி எழுதலாம் 1/6 minus 1/7 எழுதலாமா? அடுத்தது பிளஸ் 1/56 எப்படி எழுதலாம்னா 1/7 minus 1/8 எழுதலாம். பிளஸ் 1/72 எப்படி எழுதலாம் 1/8 minus 1/9. அடுத்தது பிளஸ் 1/90 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/9 minus 1/10 மைனஸ். அடுத்தது இங்க பிளஸ் பிளஸ் 1/110 எப்படி எழுதலாம்னா 1/9 10 1/10 minus 1/11 எழுதலாம். ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க,
இந்த டேர்ம்க்கு இந்த டேர்ம் கேன்சல். ஏன்னா பிளஸ் மைனஸ். பிளஸ் 1/7 மைனஸ் 1/7 பிளஸ் 1/8 மைனஸ் 1/8 பிளஸ் 1/9 மைனஸ் 1/9 பிளஸ் 1/10 மைனஸ் 1/10. அப்ப இது மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அப்ப 1/5 மைனஸ் 1/11 இருக்கா? அப்ப இதுக்கான வேல்யூ 11 மைனஸ் கிராஸ் மல்டிபிள் தான். 11 minus 5 divided by 55. That is 6/55. அவ்வளவுதான். So, ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. இந்த மாதிரி உங்களுக்கு அதை பிரிச்சு எழுதுறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா உங்களால கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். இல்லைன்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கிட்டு இன்னும் டிலே ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் கிளாஸ் பாருங்க. பேசிக் கிளாஸ், பிராக்டிஸ் கிளாஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு அந்த கொஸ்டின்ல டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வகுப்புல கொடுக்குறேன். இல்ல அப்படின்னா 8300865071 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கொஸ்டின் டவுட்டா இருக்கோ அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன், டீடைல்டு சொல்யூஷன், ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட கிடைக்கும். ஓகேங்களா? For more videos, stay tuned with us. Thank you.